உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம யாரை பத்தி பேச போறோம்னா, தமிழா பாண்டியன் சொல்லிட்டு ஐயா அவர் தமிழா பாண்டியனா இல்ல ஓலா பாண்டியனா நம்ம எப்படி அது சொல்றதுன்னு தெரியல. நாம எல்லாரையும் மரியாதையா பேசணும்னு தான் நினைக்கிறோம். சில பேர் தொடர்ந்து அண்ணன் சீமான் மீதும் நாம் தமிழர் கட்சி மீதும் அவதூறுகள் பரப்பிக்கிட்டே இருக்கும்போது, ஆனா இந்த ஒரு வலையொலி ஊடகங்கள் இருக்கு, தவறுன்னு தெரியுது. ஆனா அந்த தவறை ஒருத்தர் ஊர்ஜிதமா உண்மைன்னு சொல்லி பேசும்போது அதை ஒரு காணொலியா எடுத்து போட்டு அதன் மூலமாக வருவாய் ஈட்டுறாங்கன்னு நினைக்கும் போது தான் இந்த நாட்டுல எந்த அளவுக்கு ஊடகங்களோட உண்மைத்தன்மை குறைஞ்சு போச்சுன்ட்டு நம்மளுக்கு ஒரு சங்கடத்தையும் ஒரு வருத்தத்தையும் நமக்கு அதிகமா கொடுக்குது. இது எப்படி நம்ம சொல்றதுன்னு தெரியல. தமிழா பாண்டியன் என்ன சொல்றாரு, சீமான் அவர்கள் ஜெயிக்கிறதுக்காக கட்சி இல்ல, அது சும்மா ஒரு களத்துல இருக்கிறதுக்காக தான் அந்த கட்சி. அவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேட்பாளரும் ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினராக போயிடக்கூடாது. அப்படி போயிட்டாங்கன்னா அவர்கிட்ட தான் அவங்க போயிடுவாங்க, நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியே போயிடுவாங்க. அதனால அவர் ஜெயிக்கிறதுலாம் கிடையாது, எப்பவுமே களத்துல போட்டியில இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அவதூறு அள்ளி வீசுறாரு. இன்னும் என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட அவர் ரொம்ப சில வருடங்களுக்கு முன்னாடி 1000 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்து வச்சுட்டாரு. 200 நபர்கள்கிட்ட 5 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க, என்கிட்ட ஆதாரபூர்வமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்லும் போது எதிர்க்க இருக்க அந்த ஊடகவியலாளர் என்ன பண்ணிருக்கணும்னா, அவரு ஓப்பனா கேட்கணும், சரி 200 பேருக்கு ஆதாரம் வச்சிருக்காருல்ல, அந்த ஆதாரத்தை வெளியிடுங்கன்னு சொல்லி கேட்க வேண்டியதானே. ஒரு அவதூறு அள்ளி வீசுறாருன்னு தெரியுது, அந்த அவதூறு அள்ளி வீசுறாரு. ஆனா அந்த கேள்விகள்லாம் கேட்கப்படல. அவர் என்ன அண்ணன் சீமான் மீது வன்மங்களை எப்படி சொல்றதுன்னா, வன்மங்களை அள்ளி வீசணுமா அதை அள்ளி வீசிக்கிட்டே இருக்காரு. ஆனா இந்த வலைவலியில அதெல்லாமே பதிவு செய்து அதை ஒரு காணொலியா போட்டு அதன் மூலமா மக்கள் கிட்ட சீமான் எனும் நபர், நாம் தமிழர் கட்சி, அது மீது ஒரு அவதூறு, இதை மட்டும்தான் கட்டமைப்பு நல்லா பண்றாங்க, நமக்கு நல்லா தெரியுது. இது தொடர்ந்து இந்த மாதிரி செய்யும் பொழுதுதான் நம்மளுக்கு இந்த ஊடகங்கள் மீதே ஒரு நம்பிக்கை குறையுது. இந்த தமிழா பாண்டியன் பல விஷயங்களை பேசும்பொழுது அண்ணன் சீமானை பற்றி பேசும்போது மட்டும்தான் அவதூறுகளை அள்ளி அள்ளி வீசுறாரு. கொஞ்சம் இந்த மக்கள் தான் சிந்திக்கணும். இப்படி 200 நபர்கள்கிட்ட அண்ணன் சீமானுக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்து செய்ய வேண்டிய காலத்தின் கட்டாயம் அவங்களுக்கு எதனா இருக்கான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. முதல்ல அண்ணன் சீமான் அவர்கள் இதெல்லாமே கடந்து போறாரு. ஆனா தம்பிகள் எங்களால் அது கடந்து போக முடியல. காரணம் என்னன்னா, நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும்பொழுது ஒவ்வொருத்தர்கிட்டயுமே இந்த மாதிரி காணொலிகள் போய் சேரும் பொழுது நம்பகத்தன்மை குறையுது. சில பேராண்ட அவங்க நம்ம கிட்ட அந்த கேள்விகள் எழுப்புறாங்க. இவ்வளவு சொல்லும் போது அதுக்கு ஏன் மறுப்பு தெரிவிக்கல? மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதை இந்த ஊடகங்கள் வெளியே காட்டுறது கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு குறைபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை பத்தியும் தமிழ் தேசியத்தை பத்தியும் நம்ம ஆதரவா எவ்வளவு பேசினாலும் அதை நம் உறவுகள் பார்ப்பது கிடையாது. ஆனா நம்ம மீது அவதூறுகளை அள்ளி வீசினா மட்டும் அதை தேடி 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 போய் பார்த்து அதற்கு எதுவுமே பதில் சொல்ல முடியாம மௌனம் காத்து போறோம். இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் எதிர்ப்பு நிலையில நாம அதை எதிர்த்து பேசக்கூடிய அந்த காணொலிகளை நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஒருத்தர் மீது அவதூறுகளை அள்ளி வீசுறாங்க. ஏன் இந்த திராவிட கட்சிகள்ல இந்த கட்சிகள் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருடைய சொத்து மதிப்புலாம் போய் பார்த்தோம்னா அந்த சொத்து மதிப்புலாம் லட்சங்களை கூட தொடாது. ஆனா இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை முடித்து ஒரு 50 ஆண்டு கால 60 ஆண்டு கால அரசியலை அவங்க கடந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அவங்க சொத்து மதிப்புலாம் பாத்தீங்கன்னா லட்சம் கோடிகளை தொட்டு இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் இந்த ஊடகங்கள் பேசாது, இதெல்லாம் வாயை திறந்து இந்த மக்களும் கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிகாரத்துல இருக்கிறதுனால அவங்களை எதிர்த்து நம்மளால கேள்வி கேட்க முடியாதுன்றதுல அவங்க அந்த உறுதியா இருக்காங்க. ஆனா அண்ணன் சீமானை மட்டும் யார் இழிவுபடுத்தி பேசினாலும் அதை நம்பிக்கிட்டே அதே ஒரு மனநிலையில இருக்கும்போது பார்க்கும்போதுதான் என்னடா இந்த மக்கள் இன்னும் இந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு தெளிவான மனநிலையில இல்லையோன்ற அந்த மனக்கசப்பு எப்பவுமே நமக்கும் இருக்கும்ல. நாம சிந்திக்கணுமா இல்லையா? ஒண்ணுமே அரசியல்ல பெரிய புரிதல் இல்லாத நாங்க இன்னைக்கு ஒரு அரசியல்ல பேசுறோம்னா அதுக்கு காரணம் அண்ணன் சீமான் அவர்கள் தான். இவ்வளவு திராவிட கட்சிகளை எதிர்த்து பேச முடியாம எத்தனையோ வருடங்கள் நாங்கெல்லாம் இந்த அரசியல் இவ்வளவுதான் போல, அரசியல் ஒரு சாக்கடை, அதுல நம்ம எல்லாம் போறதுலாம் சரிப்பட்டு வராது, அதுக்குன்னு இருக்காங்க கரை வெட்டி கட்டிக்கிட்டு அவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்ற கால சூழல்ல அண்ணன் சீமான் அவர்கள் தான் எப்படி சொல்றதுன்னா, யாரும் அரசியல் பேசலாம், அது எல்லாருக்குமே அரசியல் எல்லாருக்குமானது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி 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 அரசியல் பக்குவப்படுத்தி ஒரு இளைஞர்களை ஒரு அரசியல் தவறுனா அதை எதிர்த்து கேட்கக்கூடிய நிலைக்கு கொண்டு இன்னைக்கு நிறுத்தி இருக்காருன்னா அது நாம் தமிழர் கட்சி சீமானால மட்டும்தான் அதை சாத்தியப்படுத்த முடியுது. வேற எந்த கட்சியிலுமே பொதுவான ஒரு விஷயத்தை எதிர்த்து குரல் கொடுக்கவே முடியாது. குரல் கொடுத்தா அந்த குரல் நசுக்கப்படும். இதுதான் நடந்துகிட்டு இருந்தது. நாம் தமிழர் கட்சிக்கே அதை தொடர்ந்து அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தவறுகளையும் ஒவ்வொரு தொகுதியில நடக்கிற பிரச்சனையும் மேடை போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் யாரு காரணம்? அண்ணன் சீமான் அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு நபரை எப்படின்னா அரசியல் இருந்து அப்புறப்படுத்துறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு தொடர்ந்து எப்படி சொல்றதுன்னா திராவிட கட்சிகள்
ஒரு அரசியல் திரைக்கவர்ச்சி அரசியலை கொண்டு வந்து மக்களோட மனநிலையை மங்க செய்து தமிழ் தேசிய அரசியல் வந்தா வரட்டும் வராக்கட்டி போட்டோம் அப்படின்ற மனநிலையை கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஓலா பாண்டியன் இந்த மாதிரி ஆட்கள்னாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம உடைச்சு பேசணும். இவர் போற போக்குல எவ்வளவு அள்ளி வீசுறாரு எல்லா விஷயத்துமே. முடிஞ்சு போன விஷயம் கோர்ட்டு நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லிச்சு இனிமே இந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேசக்கூடாது, அது கடந்து போனோம்னு சொல்லிடு. அதை எல்லாமே வன்மம் கொண்டு பேசும்போது அது திரும்ப திரும்ப பதிவு செய்யும் போது மக்கள் மனதுல ஒரு விரக்தியை ஏற்படுத்தும். இந்த விரக்தியை தான் இந்த தமிழா பாண்டியன் செய்யறாரு. ஒரு கேவலமான ஒரு அரசியலை அவர் வந்து முன்வைக்கிறதுக்காக தான் தமிழ் தேசிய அரசியலை வந்து புறக்கணிப்பு செய்யற வேலையை பண்ணிட்டு இருக்காரு. தமிழ் தேசிய அரசியல் என்னவோ இந்த தமிழகத்துக்கே வேண்டாத அரசியல் மாதிரியும், நாம் தமிழர் கட்சி வெறும் சும்மா ஒரு போட்டிக்கு வாக்குகளை பிரிக்கிறதுக்கு ஜெயிக்கலாம் கூடாது களத்துல நிக்கிறோன்ற மாதிரி ஒரு கட்சியாகவும் அப்படியே பதிவு செஞ்சுட்டு இருக்காரு. இது எல்லாமே வந்து நாம உணர்ந்து மக்கள் உணரணும். ஒரு தொடர்ந்து ஒரு அரசியல் கட்சி அதிகாரத்துக்கே வரல, அதிகாரத்துக்கு வராத அவர் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கான சீமான் மீது அவ்வளவு அவதூறுகளை அள்ளி வீசிக்கிட்டே இருக்காரு. மக்கள் நாம இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அது ஒரு மனநிலையில வச்சுக்கிட்டு தேர்தல் நேரத்துல மங்கி போன ஒரு மூளை மாதிரி திராவிட கட்சிகளை மீண்டும் மீண்டும் நம்ம வாக்களிக்கிற சூழல் உருவாகுது. இந்த மாதிரி மனநிலையிலிருந்து மக்களாகிய நீங்கள் தான் வெளியே வரணும். இது இந்த காணொலி மூலமா நான் அதை தான் சொல்லிக்க விரும்புறேன். கொஞ்சமாவது சிந்திச்சு பாருங்க. சிந்திச்சிங்கன்னா தான் இது தெரியும். இந்த மாதிரி தமிழா பாண்டியன் நிறைய வலைவலியில பல பேர் வெறும் நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் சார்ந்து இருக்கிறவங்களை மட்டுமே அவதூறுகளை அள்ளி வீசி கொண்டு மிகவும் கீழ்த்தரமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது நமக்கு என்னன்னா இன்னும் நிறைய பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கம் வெளிப்படுது. இந்த ஆதங்கத்துல நம்ம எல்லாத்தையும் வெளியே கொட்டவும் முடியாது. ஏன்னா இவரை பற்றி நம்ம பேசணும்னா இதை மட்டும் தான் நம்ம பேசணுன்ற அந்த எண்ணத்துல வேற எந்த சிந்தனையுமே இல்லாம இந்த நபரை மட்டுமே பேச வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கும். இந்த தமிழா பாண்டியன் என்றவர் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அமைப்பு ஏதோ ஒரு கட்சி ஒரு இயக்குது. அது எந்த கட்சின்னு சொல்ல முடியல. திமுக ஒரு நேரத்துல எதிர்க்கிறார், ஒரு நேரத்துல அதிமுகவை எதிர்க்கிறார், ஒரு நேரத்துல பாஜகவை எதிர்க்கிறாரு, காங்கிரஸ் எதிர்க்கிறார். இப்படி மாறி மாறி ஒரு மனநிலை எதிர்க்கிறார்னா எல்லா பக்கமும் இவருக்கு வலைவலியில பேசுறதுக்கு எதனா கொடுக்கப்படுதா நம்மளுக்கு தெரியல. இது அங்க வாங்கிக்கிட்டு இங்க வந்து கொட்டுறது இதைதான் பண்ணிட்டு இருக்காரு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த கட்சிக்குமே ஒரு எதிர்கட்சியா இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அதுல எந்த மாற்று கருத்தால நாம் தமிழர் கட்சியை யார் வலைவலியில வந்து என்ன வேணாலும் அவதூறு பேசினாலும் கண்டிப்பா அவங்களுக்கு ஏதோ ஒரு தரப்புல இருந்து ஏதோ ஒரு பங்களிப்பு அவங்களுக்கு கிடைச்சிடும். இந்த பங்களிப்புக்காக மட்டும்தான் இந்த தமிழா பாண்டியன் பேசுறாரு. தமிழா பாண்டியன் பேசுற முற்றிலும் பாத்தீங்கன்னா 100% அப்பட்டமான போய். இந்த மாதிரி ஒரு வந்து ஒருத்தர் பேசுறாரு, அவதூறுகளை அள்ளி வீசுறாருன்னா இந்த வலைவலி எடுக்கிறவங்க நீங்க உண்மையும் நேர்மையுமா இருந்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அவதூறை அள்ளி வீசுறாரு, இல்ல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு, அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்லி அவரே சொல்றாரு. அப்ப ஆதாரம் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்? சரி நீங்க சொல்லுங்க, 200 பேர்கிட்ட 5 கோடி ரூபாய் கொடுத்தா 1000 கோடி ரூபாய் இந்த கணக்கீடு எல்லாம் பேசுறீங்கல்ல, இந்த 1000 கோடி ரூபாய் கொடுத்த அந்த 200 பேரோட பட்டியலை கேட்க வேண்டியது தானே? அதெல்லாம் கேட்காம உங்களுடைய வலைவலியில இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் பேசினா நம்மளுடைய வலைவலி ஓடன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கிறீங்க? இந்த மாதிரி நீங்க திமுக தலைமையில இருக்கிறவங்க யாரும் அமைச்சர்களை பத்தி இந்த மாதிரி உங்களால் பேட்டி எடுத்து போட முடியுமா? நாம் தமிழர் கட்சின்றதுனாலதான் உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா இருக்கா? ஒரு காலம் வரும், கண்டிப்பா சொல்றோம், ஒரு காலம் தமிழ் தேசிய அரசியல் வரதான் போது, அது மக்கள் தீர்மானிக்க தான் போறாங்க. அது 26ல ஊர்ஜிதமா பல மாற்றங்கள் வரதான் போகுது. அன்னைக்கு உண்மையாவே நீங்க எல்லாம் வருத்தப்படுவீங்க. நாம ஒரு நல்ல அரசியலை ரொம்ப தாமதமா கொண்டு வந்து சேர்த்துட்டோம் அப்படின்ற ஒரு வருத்தத்தை இந்த வலைவலிகள் கண்டிப்பா ஒரு நாள் உணரும். அது 26லயே அது உணர்றதுக்கான கால சூழல் உருவாகிடுச்சுன்றதுதான் உண்மை. அது உண்மையாவே ஒரு தலைவனை ஒப்பற்ற எப்படி சொல்றதுன்னா இலங்கையில் நடந்த பல விஷயங்கள் நம்ம எடுத்து உதாரணம் சொல்லலாம். அதை சொல்லாமலே நம்ம சொல்றோம், ஒரு தலைவனை இழந்து விட்டோம், அந்த தலைவனையோட நம்பிக்கைக்குரிய ஒரு தம்பியை நாங்க இழக்க முடியாது. இந்த மக்கள் தான் அதை உணரணும். அந்த உண்மையும் கொண்டு அந்த தலைவனோட தம்பியா அண்ணன் சீமான் அவர்கள் இங்க எங்க களத்துல நிக்கிறார். அவரை விட்டா உண்மையாவே இந்த தமிழ்நாட்டுக்கு நாதியே இல்லை எதிர்த்து பேசுறதுக்கு, கேள்வி கேட்கறதுக்கு. அதற்காகவாவது இந்த மக்கள் உணர்ந்து இந்த முறை வாக்களிச்சு இந்த மாதிரியான பொய் குற்றச்சாட்டுகளை வைக்கும் இந்த மாதிரியான ஊடக பத்திரிகையாளர்கள் சொல்லிக்கிட்டு பொய் பரப்பு செய்கிற இந்த ஓலா பாண்டியன் என்ற இந்த மாதிரி ஆட்கள், இந்த தமிழா பாண்டியன் ஐயா ஓலா பாண்டியன் சொன்னதுக்காக நான் வருத்தத்தை கூட தெரிவிச்சுக்கிறேன். தமிழா பாண்டியன் என்ற இவரை உண்மையாவே சொல்றேன், ஒரு நாள் நீங்களே வருத்தப்படுவீங்க, நான் சீமான பெருசா தவறா பேசிட்டேன்னு சொல்லிட்டு. பல பேர் அண்ணன் சீமான பேசியவர்லாம் இன்னைக்கு வருத்தப்பட்டு பேசுற நம்ம பல விஷயங்கள் பார்த்தாச்சு. அதே மாதிரி இந்த நபரும் ஒரு நாள் வருத்தப்படுவார். இந்த மாதிரி நபர்கள் உண்மையாவே பத்திரிகையில இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஆட்கள். ஆனாலும் இவங்களை உட்கார வச்சு கேட்டு ஊடகங்கள் செய்யற விஷயங்கள் உண்மையே வருத்தத்தை தருகிறது. ஆனா அண்ணன் சீமானை போல ஒப்பற்ற இந்த தலைமைக்கு, இந்த நாம் தமிழர் கட்சிக்கு வேறு யாருமே இருக்க முடியாது. அவரை கரம் கோர்த்து இந்த நாம் தமிழர் கட்சியை நாங்கள் வலுப்பெற செய்வோம். அதை மட்டும் உண்மையா சொல்றோம். இந்த இடத்துல இதை மட்டும் பதிவு செய்ய விரும்புறேன். மக்கள் நீங்க புரிஞ்சுக்கங்க, ஒருத்தர் மேல தொடர்ந்து அவதூறுகள் பொய் குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா அவர் போற பாதை சரியாதான் இருக்குது. இந்த ஊடகங்களும் இந்த திராவிட
கைப்பாவை கும்பல்களும் தொடர்ந்து இந்த மாதிரி தவறான கருத்துக்களை பதிவு செய்தாலும் நீங்க நம்பாம தீர விசாரிச்சு ஆராய்ந்து பாருங்க. அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். ஒரே ஒரு முறை தமிழ் தேசியத்துக்கு நீங்க வாக்களிச்சு அந்த அதிகாரத்தை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஒட்டுமொத்த திராவிடத்தோட ஊழல் மொத்தத்தையுமே அம்பலப்படுத்தி இந்த நாட்டை வந்து எப்படி சொல்றதுன்னா சொர்க்க பூமியா ஆக்க முடியும் நாம் தமிழர் கட்சியை. அதை மட்டும் நம்மளால உறுதியா சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.